நான் விசாரிச்ச வரைக்கும் இருக்குன்னா அந்த குடும்பத்தோட இளையராஜா மனைவி இருந்த வரையிலும் இவங்களுக்கு அந்த நெருக்கம் இருந்திருக்கு. அவங்க ஃபர்ஸ்ட் ஆகி தான் அழகாங்க, ஆக்டிங் மாதிரி நமக்கு தெரியல. வனிதாவை பார்த்துட்டு யாரும் வந்து நான் சொல்ற ஓப்பனாக சொல்கிறேன். இப்போ இவங்களுக்குன்னு ஒரு இந்த இளையராஜா குடும்பத்தில் யாரோ விளையாடி இப்போ புரியுதுங்களா? அங்கே பெரிய இசை ஞானியா இசை மேதையாக இருந்துக்கலாம். நான் என் பார்வையில் நான் சொல்லிக்கிட்டேன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கையில் பல பேர் விளையாடி இருக்கிறானுங்கன்னு நல்லா தெரிய வருது. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகுவரா சேசங்கர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கு? நலமா இருக்கும் சார். இந்த வனிதா இளையராஜா விவகாரம் பெருசா போயிட்டு இருக்கு. தினம் மீடியாவில் அழுகுறாங்க. இப்படிலாம் இருந்தேன், அப்பா மாதிரி நினைச்சேன், அதுக்கப்புறம் ஒரு படி மேலே போயிட்டு நான் உங்கள் வீட்டு மருமகனாக வர பார்த்தேன் அப்படிலாம் சொல்கிறாங்களே சார், என்ன சார் நடக்குது? இல்லை, பொதுவாக காதல் தோல்வி, மேரேஜ் ஃபெயிலியராக இருக்கட்டும், லவ் ஃபெயிலியர் ரெண்டுமே வந்து யாருக்கெல்லாம் வந்து நடக்குதோ ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு ஒரு முதிர்ச்சி, ஒரு பக்குவம் கிடைக்கும். நான் இந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும், நான் வனிதாவை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் நான் பார்க்குறேன். முதிர்ச்சி அப்படி சார்? ஆமாம், முதிர்ச்சி இருக்குது. அந்த முதிர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க எப்படி அதை வந்து வெளிக்காட்ட நினைக்கிறாங்கன்னா, தன்னை ஒரு தயாரிப்பாளராக அல்லது ஒரு இயக்குனராக காட்டிக்கணும்னு நினைக்கிறாங்க. இது பெரிய சவால் தானே. சினிமாவில் வந்து ஒரு இயக்குனராக நீங்கள் வந்து உங்களை வந்து ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது சாதாரண விஷயம். அது பெண். ஆமாம், கடந்த காலத்தில் ஒருத்தர் 2 பேர் இருந்திருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த வகையில் கேட்டால் ஒரு காதல் தோல்வி, அதுக்கு பிறகு திருமண தோல்வின்னு சொல்ல முடியாது, தோல்விகள்னு சொல்லணும். ஏன்னா 2-3 இருக்கு இல்லையா, அது நிறைய லிஸ்ட் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பக்குவத்தை கொடுத்துருக்கலாம். ஸோ அடுத்த கட்டமாக நம்ம வந்து இதே சினிமாவில், ஏன்னா சினிமாவை தவிர வேறு ஒன்றும் தெரியாது, அப்போ இதே சினிமாவிலேயே வந்து நம்ம வந்து ஒரு இயக்குனராக நம்ம போகலாம், இல்லை தயாரிப்பாளர் ஆகலான்ற அந்த எண்ணம் கூட இருந்திருக்கலாம் ஒரு வேளை. ஸோ அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். இந்த சூழ்நிலையில் எடுத்த முதல் படத்துலேயே வந்து காப்பிரைட் பிரச்சனை வந்துடுச்சு. அது யாரால வந்துச்சு? இளையராஜாவில் வந்துச்சு. ஸோ அப்படி வந்து கேள்வி போடும்போது அப்போ இளையராஜாவுக்கும் இவங்களுக்கும் உள்ள வந்து அந்த பந்தம் என்ன, உறவு என்ன, அந்த குடும்பத்துக்கு இவங்களுக்கு என்ன நெருக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பேசும்போது அது இப்போ ட்ரோல் ஆகுது. அவங்க ஃபர்ஸ்ட் ஆகி தான் அழகாங்க, ஆக்டிங் மாதிரி நமக்கு தெரியல. அது உண்மைதானே சார்? அது அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். நான் விசாரிச்ச வரைக்கும் இருக்குன்னா அந்த குடும்பத்தோட இளையராஜா மனைவி இருந்த வரையிலும் இவங்களுக்கு அந்த நெருக்கம் இருந்திருக்கு. ஓஹோ. அவங்க மனைவியோட இவங்க நெருக்கம், அந்த குடும்பத்துல லவ்வோட இருந்தா உண்மைதானே சொல்றாங்க. சினிமா வட்டாரத்துல நான் கேட்கும்போது, சில பிஆர்ஓ கிட்ட கேட்கும்போது உண்மைதான் அவங்க சொல்றது. அதாவது ஜீவாமான் இளையராஜாவோட மனைவி இருந்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்தா அந்த குடும்பத்தோட ஒரு உறவு இருந்தது. அதெல்லாம் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதையை தான் சொல்றாங்க. அப்போது கேட்டால் அங்கே இவங்க சொல்கிற மாதிரி கேட்டால் ஒரு வேளை வந்து அந்த அன்னைக்குள்ள சூழல் உங்களுக்கு தெரியும். ரெண்டு பேருமே கல்யாணம் ஆகாமல் இருந்தாங்க, யுவன் சங்கரும் சரி கார்த்திகேயன். அப்போது ஒரு வேளை அவங்களுக்குள்ள ஏதாவது லவ் அஃபேர் இருந்திருக்கலாம், இயல்பாக நடக்கிறது தானே. ஆமாம். வனிதாவை பார்த்துட்டு யாரும் வந்து லவ் பண்ணலன்னா தான் வந்து சொல்ல முடியும். அவனுக்கு ஏதோ பிரச்சனை அப்படி சொல்ல முடியும். ஆமாம். ஏன்னா வனிதாவை பார்த்துட்டு யாரும் லவ் பண்ணலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டால் எப்படி தமிழ் சினிமாவில் வந்து ஒரு மஞ்சுளா வந்து ஒரு அழகான ஒரு நடிகையோ, அதே மாதிரி வந்து வனிதாவும் அழகான நடிகை தான். வாய்ப்புகள் தொடர்ச்சியாக வரல, அது அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் திசை மாறி போச்சு. அதனால் இப்படி ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து சினிமாவில் வில்லி ஆகலைனாலும் கூட நிஜ வாழ்க்கையில் எல்லாரும் வந்து ஒரு வில்லியாக பார்க்குறாங்க. நம்ம அப்படி பார்க்கல, ஆனால் அப்படி ஒரு பார்வை இருக்குது. குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சரி, வெளிப்புறத்தில் இருக்கிறவங்களும் சரி கேட்டால் வந்து அவள் 3 கல்யாணம் பண்ணிட்டா, 4 கல்யாணம் பண்ணிட்டான்னு. அவங்க வனிதா மட்டுமே கிடையாது, இன்னும் எவ்வளோ பிரபலமான நடிகைகள்லாம் இவங்களோட எண்ணிக்கை அதிகமாக வந்து கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க பேசுகிற அந்த பாடி லாங்குவேஜ், லைஃப் ஸ்டைலை வச்சு வந்து ஒரு கட்டம் கட்டுறாங்க. ஏன்னா இவங்க தான் வந்து விவாகரத்தை கண்டுபிடிச்ச மாதிரியும் அப்படியான பேச்சுக்கள்லாம் இருக்குல்ல. ஆமாம், அது உண்மையிலே அப்படி இல்லை. இவங்களும் ஓப்பனாக சொல்கிறாங்கல்ல, லிஸ்ட்டு நிறைய. அது வந்து அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கிற ஒரு போல்டான ஆக்டிவிட்டி, ஒரு ஓப்பன் மைண்ட் ஒரு ஆட்டிடியூட். அது வந்து அவங்களுக்குன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு என்ன சொன்ன ஒரு திமிர் இருக்குல்ல. அதுவும் ராதாரவி அண்ணன் ஒரு தடவை பேசும்போது சொன்னார். நானே கேட்டேன் அவர்கிட்ட, என்னன்னா அதுனா உங்கள் அப்பா உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு திமிர் இருக்குது அது எப்படின்னு சொல்லி கேட்டேன். உங்கள் பரம்பரைக்கு ஒரு திமிர் இருக்குல்ல அப்படின்னு சொன்னால், அப்போ அவர் சொன்னார், அது திமிர் இல்லை சேகரா, அது தன்னம்பிக்கை அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் கேட்குறேன், வனிதா மாதிரி வந்து அடுத்து இருக்கிற தங்கையோ வந்து 2 தங்கைகள் இருக்காங்களே, அவங்க அந்த மாதிரி இல்லை. வனிதா வந்து அந்த இயல்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த போல்டு, தைரியமான ஒரு பெண்ணுன்னு சொல்லிட்டு, என்னதான் தைரியமான பொண்ணாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய தோல்விகளை சந்திச்சதுனால ஒரு வகையான வந்து பார்த்தீங்கன்னா கேட்டால் ஒரு பக்குவம் இப்போ வந்துருக்கு அவங்களுக்கு. அப்போ அந்த போல்டாக இப்போ இந்த விஷயத்தில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில வார்த்தைகள் வந்து மென்மையாக வைக்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சில விஷயம் அப்படிதான் கிட்டத்தட்ட அப்படிதான் சொல்கிறேன். நான் பேசாமல் தவிர்த்து போகிறேன்னு நினைக்கிறேன், நான் அந்த குடும்பத்துக்கு நான் மருமகளாக போயிருக்கணும், படார்னு உடைச்சாங்க.
அது அவங்கள மீறி வந்தது வார்த்தை தானே. ஆமாம். அவங்கள கண்ட்ரோல் இல்லாமல் வந்த வார்த்தை தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அந்த குடும்பத்துக்கே நான் வந்து மருமகளாக போயிருக்கணும். அவங்க பையன் கேட்டார், என்கிட்ட வந்து கேட்டான், நீ என்ன லவ் பண்ணுறியா, எங்கள் அப்பாவை லவ் பண்ணுறியா நம்ம கேட்டினா, அப்போ ஏதோ அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், அங்கே வந்து குடும்பத்தின் மீதே அவங்க வந்து ரொம்ப அன்பாக இருந்திருக்கிறாங்க. இப்போ சொல்லுவாங்கல்ல, என்னன்னு கேட்டினா, இப்போ நான் கூட அது உண்மையில் அன்பு தானே இல்லை நானே என் மனைவி கிட்டே கேட்பேன், நீ வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து என்ன பிடிக்குமா எங்கள் அம்மாவை பிடிக்குமான்னு கேட்டேன். ஏன்னா எங்கள் அம்மா கிட்ட ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பாள். ஏன்னா சொந்தன்றதுனாலையும் ஒரு காரணம் கேட்டால் எங்கள் அம்மா ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. என் மனைவி கிட்டே நான் கேட்பேன், உனக்கு என்ன பிடிக்குதா வந்து எங்கள் அம்மாவை பிடிக்குமா உனக்கு அப்படின்னு சொல்லி நானே கேட்பேன். ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு ஒரு பொறாமல் இருக்குது. ஏன்னா நம்ம கொடுக்குற அதே சம அளவு வந்து பார்த்திங்கன்னா வந்து மரியாதையை வந்து அன்பையும் கொடுக்கும்போது அந்த சந்தேகம் வரும். அப்படி வந்த வார்த்தை தான் இது. இல்லை சார், இப்போ நீங்கள் சொல்கிறது, இப்போ நீங்கள் உங்கள் அம்மான்னு சொல்கிறீங்க, ஆனால் இங்கே ரெண்டுமே ஆண்கள் ஓப்பனாக கேட்குறல்ல, நீ என்னை லவ் பண்ணியா எங்கள் அப்பா லவ் பண்ணியா? அதுதான் என்னன்னா, நீ என்கிட்ட மட்டும் என் பிரியமெல்லாம் எங்கள் அப்பா கிட்டே நீ ரொம்ப பிரியமாக இருக்கிறிய அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி எடுத்துக்கலாம்ல. இங்கே லவ்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பார்வை இருக்குது. ஆனால் 100 ரூபா சொல்கிறாங்களே சார், நான் உண்மையாக சொல்கிறேன் நாரிடம். அதுதான் இல்லை அது உண்மை சொல்கிற நாரணுன்ற என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய லைஃப் ஸ்டைல்னு ஒன்று இருக்கு இல்லையா, வனிதாவுடைய லைஃப் ஸ்டைல்னு ஒன்று இருக்குது இல்லையா, அந்த லைஃப் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யார் வேணா விளையாடி இருக்கலாம்ல. நான் சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன். இப்போது இவங்களுக்குன்னு ஒரு இந்த இளையராஜா குடும்பத்தில் யாரும் விளையாடி இருக்காரு, விளையாடி இருக்கலாம். அதுதான் அவங்க சொல்ல வராங்க. அந்த குடும்பத்தில் சில இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு சார் குடும்ப சண்டை இருக்குது அப்படிங்கிறாங்களே. உண்மை அது சார். ஒரு குடும்ப சண்டை இருந்தாலும் சார் அந்த பிள்ளைய வந்து பறி கொடுத்தாங்க. நான் கேட்குறேன், பவதாரணி எப்படி சார் அருமையான குழந்தை சார், அது என்ன குரல் வளம் சார் இது. நமக்கே வந்து அடா பாவிகளா இப்படி விட்டிங்கடா அநியாயமா. சாதாரண குடும்பங்களும் சொல்ல மாட்டாங்க சார், சித்தா வைத்தியம் இங்கே பார்த்தேன் அங்கே பார்த்தேன், அந்த குழந்தைக்கு ஒரு உடல்நிலை சரியில்லைன்றத ப்ராப்பர் இவங்ககிட்ட பணத்தை வச்சு என்ன சார் பண்ண போகிறானுங்க. நான் கேட்குறேன், இளையராஜாவாக இருக்கட்டும், இன்னும் இருக்க 2 அனந்தமிழ் இருக்கட்டும், அது யாரும் அந்த அந்த பிள்ளைக்கு என்ன உடம்புன்றதை பார்த்து எங்கே கொண்டு போய் சிகிச்சை பண்ணியிருக்கலாம் சார். கண்டிப்பாக கடைசியில் என்ன சொன்னாங்க, ஸ்ரீலங்காவில் கொண்டு போயிட்டு சித்த வைத்தியம் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது உள்ளுக்குள்ளவே இருந்து தானே திடீர்னு தானே இறந்து போயிடுச்சு. ஆமாம். இப்போ புரியுதுங்களா, அங்கே பெரிய இசை ஞானியாக இசை மேதையாக இருந்துக்கலாம், உன் பிள்ளைய நீ காப்பாற்ற முடியல, நீ போராடிக்கணும்ல. யாரோ மாதிரி செத்து போன வரைக்கும் யாரோ மாதிரி தானே சார் இருந்தாலும் போனார். போய் எங்கே என்ன ஆச்சு அதுக்கப்புறம் இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பவதாரணி இறந்த பிறகு நான் இசையிலேயே நான் கவனத்தோடு இருந்துட்டேன், இசையிலேயே நான் மூழ்கிறதுனால என் பிள்ளைய கவனிக்காமல் விட்டுட்டேன். சொன்னது யார்? இளையராஜா சொன்னார். ஆமாம். அப்போ இந்த வார்த்தை கரெக்டு தானே. அழகான வந்து ஒரு குரல் வளம் உள்ள ஒரு குழந்தை சார். அது அநியாயமாக விட்டானுங்க, எல்லாம் சேர்ந்து விட்டானுங்க. அப்புறம் நீங்கள் பணத்தை கோடியாக வச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து காப்பிரைட் கேட்டுன்னு பைத்தியம் போல தெரிஞ்சுட்டு இருக்கிறேன். நீ பண்ணுங்க, உங்களுக்கு உரிமை தான், நான் இல்லைன்னு நான் மறுக்கிறேன். நம்ம ஆனால் இந்த மாதிரியான சர்ச்சைகள் வராமல் பார்த்துக்கணும்ல. இல்லை சார், இடம் போய் சார் இங்கே இப்போ நான் வனிதாவுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் வனிதா கிட்டே கூட நோட்டீஸ் அனுப்பாமல் கூப்பிட்டு பேசியிருக்கலாம். ஏமா என்னம்மா நீ இந்த மாதிரி வந்து அனுமதி இல்லாமல் நீ எடுத்துட்டு இருக்கிற, நான் இதான் சொல்லுது சார், நான் போய் பர்மிஷன் கேட்டேன், காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன், கிஃப்ட் எல்லாம் கிட்டயும் ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்னதான் நீங்க காப்பி எடுக்கணும் எழுத்துப்பூர்வமா வாங்கியிருக்கணும். நீங்க போய் வளர்ந்தாங்க, அதனாலதான் அதுதான் அவங்க சொல்லும் போது ஒரு நம்பிக்கையின் பேரோட விட்டுருக்கலாம். எனக்குள்ள நெருக்கத்தின் பேர்ல நான் வந்து போனேன், நான் ஆசீர்வாதம் வாங்கினேன், அதுக்கப்புறம் நான் வந்து அவர்கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லி ஒரு உரிமையோடு சொல்லும் போது, அப்போ அவர் வந்து இளையராஜா அணுகுனதில் எப்படி அணுகிருக்கணும்னு கேட்டால், இல்லைம்மா நான் எல்லார்கிட்டையும் நான் கேட்டு நான் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டு இருக்கிறேன், எனக்கு நீ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன இதுவோ நீ கொடுக்கணும்னு சொன்னான். அப்போ இங்கே இளையராஜா வந்து அற்புதமாக நடந்துக்கிட்டாருன்னு ஆயிடுது இல்லை. நீங்கள் எல்லார்ட்டையும் இப்போ நான் கேட்குறேன் சார், யுவன் சங்கர் கிட்ட கேட்பாரா, கார்த்திராஜா கிட்ட கேட்பாரா? அப்போ அங்கே கேட்க மாட்டீங்க சார். பார்த்தா கேட்பாரு சார். இப்போ பார்த்தா அப்படிதான் இருக்கு. யாருக்கிட்ட இதெல்லாம் ஒரு வகையான வந்து இந்த பைத்தியம்ன்ற வார்த்தையை நான் பயன்படுத்தலாம். சினிமா கூட நிறைய பார்த்தா பைத்தியம் சொல்லுவாங்க. நம்ம நிறைய காப்பிரைட் கேட்டால் கூட அது கூட வந்து ஒரு வகையான காப்பிரைட் பைத்தியம்ன்ற மாதிரி ஆயிடுதுல்ல. சில நேரங்களில் சிலதெல்லாம் வெட்டு தான் சார் போகணும். உங்ககிட்ட இல்லை பணம். இப்போ இல்லை நானும் அதான் கேட்குறேன் சார். இப்போ நீங்கள் மிகப்பெரிய பட்ஜெட், இப்போ அஜித் படத்தை கேட்குறீங்க, ஓகே, ஏன்னா 5 கோடி சம்பளம் கொடுத்து ஒரு மியூசிக் டைரக்டர் போறீங்க, அப்போட என் பாட்டு தேவையானு கேட்குறேன், அது நியாயமானது. நீ 7 கோடி ரூபாய் நீ சம்பளம் வாங்குற, என் பாட்டை என்ன திருடுன்னு கேட்கறதுல தப்பு கிடையாது, கரெக்ட், நியாயமானது சொன்னா. சின்ன பட்ஜெட் இது வந்து நான் கேட்டா இடமுறை சரி, அது ரைட் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த இடத்துல வந்து நீங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, வனிதா யார், அந்த படத்தில் வந்து தயாரிப்பாளர், அந்த பெண்ணோட நமக்குள்ள அந்த நெருக்கம் எப்படி இருந்துச்சு, எப்படி நம்ம குடும்பத்தில் எப்படி இருந்த பெண்ணு. அப்போ வந்து நான் கேட்டேன், நீங்கள் வாங்க வேணாம்னு நான் கூட நான் சொல்லவே இல்லை. அந்த வனிதாவே கூப்பிட்டு வச்சு பேசி, ஏமா என்னம்மா நீ ஒரு வார்த்தை கூட நீ கேட்காம நீ இந்த மாதிரி பண்ணியிருக்கிற, சரி உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எழுத்துப்பூர்வமாக நான் உனக்கு கொடுத்துறேன், ஏன்னா உனக்கு ஒரு மாதிரி இன்னொருத்தர் மாதிரி நான் நடந்துக்க முடியாது, நான் எழுத்துப்பூர்வமாக கொடுத்துறேன், அதுக்கான தொகையை நீ கொடுக்கணும், அப்படி கூட நீங்கள் பேசியிருக்கலாம். இல்லை நீ தொகையை வாங்காமல் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் எழுத்துப்பூர்வமாக ஒரு அனுமதியை நீங்கள் கொடுத்துருக்கலாம். அதை விட்டுட்டு
அமைதியாக இருந்துட்டு படம்லாம் ரிலீஸ் ஆன பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் நோட்டீஸ் அனுப்புறீங்கன்னு வச்சுக்கங்களேன், இது ஒரு வகையான ஒரு சாடிஸ்ட் மனோபாவம் ஆயிடுதுல்ல. கண்டிப்பா அந்த பெண்ணுக்கிட்டே நீங்கள் ஓப்பனாக கூப்பிட்டு கேட்டுக்கலாமே உங்கள் குடும்பத்தில் இருக்கிற. இப்போ பாருங்க, அது எல்லாத்தையும் சொல்லும்போது என்ன ஆகுது, எல்லாமே வெளிச்சத்துக்கு வருது இல்லை. உண்மையில வெளிச்சத்துக்கு வருது. எனக்கு தெரிஞ்சிருக்கேன் இதில் வந்து இப்போ இதில் வந்து இதுக்கு இடையில உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கங்கை அமரன் வந்து அந்த பொண்ணு ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கு, அப்போ ஏதோ ஒரு அங்கே நடந்துருக்குன்ற மாதிரி ஆயிடுதுல்ல, அந்த குடும்பத்தில் ஏதோ நடந்திருக்கு. இப்போ எனக்கு எல்லாத்துக்கும் வெடிச்சு ஊரில் இருக்க கதைக்கெல்லாம் போகிறாரு யார், கங்கை அமரன். சின்மயிக்கு நான் சப்போர்ட்டாக நிற்பேன்லாம் கூட போய் பேசுனீங்க வைரமுத்து விஷயத்தில். இப்போ பேசுங்க, இப்போ அந்த பொண்ணுக்கு விளக்கம் கொடுங்க. அந்த பொண்ணு ஏதோ சொல்லுது இல்லை, வனிதா என்ன சொல்லுது, அந்த குடும்பத்தில் சில விஷயங்கள் நடந்திருக்குது, நான் மருமகளாக போயிருக்க வேண்டியவன், அவங்க பையன் என்ன லவ் பண்ணியா எங்கள் அப்பாவை லவ் பண்ணியான்னு சொல்லி கேட்டாரு, இதுக்கெல்லாம் என்ன விளக்கம் கொடுங்க. உங்களுக்கு தெரியாம இருக்கு. கங்கை அமரன் பேச தகுதியே கிடையாது. ஏன்னா இதே இளையராஜாவை கங்கை அமரன் வந்து பண வெறி பிடிச்சி போச்சு இந்த மாதிரி வந்து காப்பிரைட் விஷயத்துல வந்து கேட்டால் வந்து இளையராஜாக்கு அகைன்ஸ்டாக பேசுற நபர் தானே. ஆமா, அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு, இப்போ மாத்திக்கிறீங்க உங்க நிலைப்பாடை. அது என்னவோ பண்ணிட்டு போங்க, உங்க குடும்பம் அது. ஆனால் உங்க குடும்பத்தை பத்தி விமர்சனம் வரும்போது நீ பேசணும்ல, பதில் சொல்லணும்ல. யாரோ ஒரு சின்மயிக்கு போய் நான் உங்க பக்கத்துல நிற்பேன், உனக்கு நான் முன்னாடி நிற்பேன், உனக்கு நான் சப்போர்ட்டா இருப்பேன், அப்படி இப்படி அவர் நல்ல ஆள் கிடையாது, இவர் சரி கிடையாது, வைரமுத்து மோசமான நாள், மோசமான ஒரு பெண் பித்தரு அப்படி எல்லாம் சொன்னீங்கல்ல. இப்போ உங்க குடும்பம் நாறுது இல்லை, பேசணும்ல கங்கை அமரன், பேசணும்ல சார். கண்டிப்பா. அப்போ இங்க நான் என் பார்வையில் நான் சொல்லுங்கன்னா, அந்த பொண்ணோட வாழ்க்கையில பல பேர் விளையாடி இருக்கிறானுங்கன்னு நல்லா தெரிய வருது. அது சொல்ற ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் நம்ம சொல்றோம். வெளிப்படையாக பேசுறதுக்கு அது தயங்குது. நீங்க இன்னும் பேசுறீங்கன்னா அது பேசும். அது ஏன்னா அது தைரியமான பொண்ணு தான். அது ஓப்பனாக அடிச்சிருக்கு. ஒரே வாரம் சொல்லிச்சு, நான் எங்கள் அப்பனே பார்த்தோம் சொல்லிச்சா. கரெக்ட், உண்மைதானே சார், உண்மைதானே. அடிப்படையில் நான் வந்து இந்த கருத்தை நான் மீண்டும் இங்கேயும் நான் பதிவு பண்ணுறேன்னு கேட்டேன்னா, இங்கே பிறக்கும் போது எல்லாருமே நல்லவங்க தான். அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி மாறுது, சந்தர்ப்ப சூழ்நிலை. ரெண்டு விஷயம் சார், ரெண்டு விஷயம் வந்து, ஒன்று பெற்றோர்கள் இல்லைன்னா அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறும். ரெண்டாவது நம்ம வாழக்கூடிய சமூகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில தவறான நட்புகள் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறும். ரெண்டு விஷயத்தில் வாழ்க்கை முறை மாறும். நான் பார்த்த வரைக்கும் வந்து வனிதாவை பொறுத்த வரைக்கும் கேட்டேன்னா ரெண்டுமே வந்து அவங்களுக்கு வந்து மாற்றிருக்கு. அவங்க வந்து பெற்றோர்களும் வந்து அவங்கள வந்து சரியான வழிகாட்டுதல் கொடுக்கல. அதுக்கு பிறகு அவங்க நம்பி போன நபர்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ராங் டைரக்ஷன் கொடுத்துட்ருப்பாங்க. அது நண்பர்களாக கூட இருக்கலாம், நான் கணவர்கள்னு சொல்ல, நான் நண்பர்களாக கூட இருக்கலாம். இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட லைஃப் ஸ்டைலாக அந்த பொண்ணோட வாழ்க்கையை திசை மாற்றினாங்க. ஒன்று ஒரு படத்தில் ஒரு கதாநாயகியாக வந்து ஒரு 20 படங்கள் கூட நடிக்கலை, அந்த வாய்ப்பும் இல்லாமல் போச்சு. இவங்களுக்குள்ள ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், அந்த பெற்றோர்களுக்குள்ள அந்த மஞ்சுளான் விஜயகுமாருக்குள்ள இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி ஒரு கதாநாயகியாக கூட உங்களால் வந்து உருவாக்க முடியல, தொடர முடியல. மட்டும்தான் 4 படம் ஒரு 5 படம் வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கலாமே உங்களுக்குள்ள இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு. உங்களுக்கு எப்படிப்பட்ட பேக்ரவுண்ட் ஊருக்கே தெரியுமே, தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கே தெரியும். மஞ்சுளான் விஜயகுமார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்க அத்தனை பேருக்கும் பரிச்சயமானவங்க தானே. அப்போ ஒரு 10 படம் வந்து சினிமா வாய்ப்பு இல்லை, சொந்த படமாக கூட நீங்கள் தயாரிச்சு அந்த பொண்ணை வந்து நீங்கள் வந்து ஒரு இப்போ அது பண்ணுச்சு இல்லை. ஆமாம், இந்த பண்ணதை வந்து ஏன் விஜயகுமார் பண்ண முடியல? 1000 இருக்கட்டும் சார். ஒரு தடவை ஒரு வார்த்தை சொல்லிச்சு அந்த பொண்ணு வனிதா, வீடு கொடுக்கல, அந்த பொண்ணுக்கு வந்து வீடு கொடுக்கல. அப்போது ஒரு வார்த்தை சொல்லிச்சு, நாம் யாருக்கும் விஜயகுமாருக்கு எதிராக பேசணுன்றது நமக்கு நோக்கம் கிடையாது, மஞ்சுளாக்கு எதிராக பேசணும்னு கிடையாது, அவங்களோட லைஃப்பை அவங்க வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அப்போது ஒரு வார்த்தை சொல்லிச்சு அந்த பொண்ணு, யார், வனிதா, என்னென்னா, எனக்கு வந்து எங்கள் அப்பா எனக்கு வீடு கொடுக்கல, ஆனால் எனக்கும் உரிமை இருக்குது, நானும் உழைச்சிருக்கிறேன். ஆமாம், நானும் உழைச்சிருக்கிறேன் அந்த குடும்பத்துக்காக. அது என்னம்மா, எப்படிப்பட்ட வார்த்தை. சினிமாவில் வாய்ப்பு இல்லை, வேற எங்கேயும் வேலை வாய்ப்பு செய்யலை, நானும் உழைச்சிருக்கிறேன்னு வந்து வெளிப்படை. அதுதான் வனிதா கிட்ட இருக்க ஒரு இதுன்னு கேட்டால் போல்டாக தைரியமாக ஆமாம் என்ன அப்படின்னு பேச. அப்படிதான் நான், நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கோங்க அப்படி சொல்லிட்டு போல்டு. அது வருஷத்தில் நானும் உழைச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி ஒரு கண்ணீர் இருக்கா இல்லையா, அந்த வார்த்தைக்கு பின்னாடி வலி இருக்கா இல்லையா. நானும் உழைச்சிருக்கிறேன், ஆனால் எனக்கு அந்த வீடு கொடுக்கல. ஆனால் இப்போ இந்த விவகாரத்தில் சார் இன்னைக்கு வந்து ஹைகோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க, இல்லைம்மா நீ இது கொடுத்தாங்கன்னா என்ன தொகையோ அந்த தொகையை நீ கொடுத்தாங்கன்னா வர 29 என்ன தொகை அப்படிங்கிறது சொல்ல போகிறாங்க. இதுக்கப்புறம் எப்படி சார் பின்வாங்க எப்படி சார்? இல்லை, எனக்கு தெரிஞ்சுக்கிட்டா வேணா அந்த ஆற்றாமை கோபத்தை ஒன்றா வெளிப்படுத்தலாம். சட்டம் தான் சார் ஜெயிக்க வைங்க. சட்டம் என்னவோ அதுதான். இப்போ ஏற்கனவே இளையராஜா வந்து கமலஹாசனுக்கும் அவருக்கும் நல்ல கெமிஸ்ட்ரி இருக்குது. விக்ரமில் அந்த பாடல் பயன்படுத்துறதுக்காக விக்ரம் 2ல் 70 லட்சமோ என்னவோ கொடுத்தாராம், 7 லட்சமோ 70 லட்சமோ கொடுத்தாராம் அப்படின்னு சொல்லி 70 லட்சம் நினைக்கிறேன், சாரி 70 லட்சமோ கொடுத்தாராம். அப்படி ஒரு தகவல் இருக்குது, எல்லாம் உறுதி இல்லாத தகவல் தான், ஆனால் வந்து அப்படியான தகவல் சொல்லப்படுது. இவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாரு. அந்த மாதிரி தொடர்ச்சியாக அவர் ருசி கண்டார். யார், இளையராஜா வந்து வேணா இது மாதிரி ருசி கண்டார். இதுவும் கூட ஒரு வகையான இயலாமை தானே சார். நம்ம ஏன் சார் அந்த பாடலை பயன்படுத்தணும்? ஒன்ஸ் கேட்டுட்டோம் சார், நம்ம கேட்டு எல்லாம் முடிஞ்சிச்சு. அவர் அப்படிப்பட்ட கேரக்டர் தெரியுது, இப்போ நம்ம இளையராஜா மேலே பயங்கரமான ஒரு கோபம் வந்துன்னா நம்ம என்ன செய்வோம்? அதிகபட்சம் வேணா
அவர் பாட்டு எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரேடியோலையோ நம்ம டிவிலையோ இருந்தாக்கா வேணா அவர் மேலே வெறுப்பை காட்டி லொடுக்குன்னு ஆஃப் பண்ணலாம், எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணலாம். ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல கோயிலில் இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் எங்கேயோ ஒன்று போகணும், அப்போ காசை பஞ்சா வச்சுக்க முடியணுமோ? அதானே இளையராஜா எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து சாத்தியமில்லாத ஒரு விஷயம். ஆனால் அவர் கேட்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, என் பாடலை நீங்கள் வந்து பயன்படுத்துறீங்கன்னா அது எனக்கான அந்த இதை கொடுங்கன்னு கேட்குறேன். உரிமத்தை கொடுங்க, அனுமதியோட பெறுங்க. இது சட்ட பார்வை இல்லாமல் சில பேர் என்ன சொல்கிறாங்க, அது தப்புன்னும் சரின்னும் சொல்லி விவாதம் ஓடிட்டு இருக்கு. இன்றைக்கும் ஓடிட்டு இருக்கு. இன்றைக்கும் விவாதம். ஆனால் இந்த பொண்ணு வனிதா என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து அந்த நிறுவனத்தில் வாங்கினேன், சோனிட்ட வந்து நான் பர்மிஷன். எல்லாரும் சொல்கிறது தான் சார். இது மாதிரி குட் பேட் அகலிலும் அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. குட் பேட் அகலிலும் அப்படியான ஒரு ஓடிட்டு இருக்கு. அந்த வழக்கு போயிட்டு இருக்கு. இன்னும் வந்து உறுதியான இறுதியான தீர்ப்புலாம் இன்னும் வரல அந்த இவர் போட்ட வழக்கில். ஆனால் ஒரு இப்போ இமீடியட்டாக வந்து ஒரு ஸ்டே கொடுக்க முடியும்ல. இது மாதிரி ஒரு கேஸ் இருக்குது, இந்த பாடலை பயன்படுத்திருக்காங்க, நீங்கள் ஸ்டே போடுங்கன்னு சொன்னால் அந்த பாடலை பயன்படுத்த முடியாதுல்ல. அப்போ என்ன செய்வாங்க? அப்போ ஒரு இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா இடைக்காலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொகையை கொடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு கூட ஆயிடலாம். நாளைக்கு தீர்ப்பு மாறும்போது பார்த்தீங்கன்னா அது ரிவர்ஸ் ஆகிடும்னு வச்சுக்கங்களேன். அன்றைக்கி என்கிட்ட இதெல்லாம் தேவையில்லாமல் என்கிட்ட வந்து நீதிமன்ற தீர்ப்பே வந்து கேட்டால் இளையராஜா எதிராக வந்துச்சு, ஆனால் அன்றைக்கி வந்து என்கிட்ட தொகை கேட்டார் சொல்லி அன்றைக்கி ரிட்டர்ன் கேட்டு வாங்கிடலாம். அன்றைக்கி அதுக்கு ஒரு கேஸை போட்டு வாங்கிடலாம். ஆமாம். ஆனால் இப்போ வந்து நீங்கள் ஓட்ட முடியாதுல்ல. கண்டிப்பாக சிக்கலாக தானே. இப்போ ஓடிடியில் வந்து படம் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு குட் பேட் அகலியாகவும் வரல, ஓடிடியில் வரல, இந்த சிக்கல் இருக்குது. அது என்ன முடியலையே சார்? இன்னும் முடியல. வழக்கு நிலுவையில் இருக்குது சார். பட் அதில் வந்து ஒரு கேட்டு அது கோர்ட்டில் கேஸ் இருக்கும். இப்போ அடுத்த கட்டமாக இப்போ படம் எல்லாம் தேட்டரில் எடுத்தாச்சு. இப்போ நீங்கள் ஓடிடியில் கொண்டு வரணும்னு கேட்டால் அந்த கேஸ் இருக்குது. அப்போ வந்து கேட்டால் ஒன்று ஒரு பார்ட் பேமெண்ட் கொடுத்து செட்டில் பண்ணிடணும். ஒரு செட்டில்மெண்ட் பண்ணியாச்சுன்னா அப்போ நீங்கள் வந்து ஓடிடியில் ஓட்டிக்கலாம். கோர்ட்டில் கேஸ் நிலுவையில் இருக்கும்போது கேட்டால் ஸ்டே உண்டு, ஸ்டே கொடுத்துருவாங்க. எனக்கு ஒரு டவுட் சார். இப்போ அந்த சோனி நிறுவனத்துக்கு வரைக்கும் வழக்கு போயிட்டு இருக்க சமயத்தில் அதை முதல்ல தெளிவு பண்ணாமல் சார் இப்போ யார்ட்டு நாங்கள் வந்து ரைட்ஸ் அது எங்கே தெளிவாகும்னு கேட்டிங்கன்னா வழக்கு முடியும் போது தான் தெளிவாகும். அது எப்போ முடியாது? இப்போ இது மாதிரி சண்டை போயிட்டு அடுத்த படத்துக்கு இதுதான் இங்கே நீங்கள் கேட்குற இங்கே வந்து நீதிமன்ற பரிபாலன முறைகள்னு ஒன்று இருக்குது. அது நீங்கள் நினைக்கிற மாதிரி கேட்டால் ஏன் இந்த கேஸ் இப்படி சீக்கிரம் முடிச்சிங்க இப்போ கேட்பாங்கன்னு கேட்டேன். இதை விட எவ்வளோ முக்கியமான கேஸ்லாம் இருக்குது தெரியுமா? இந்தியா முழுதும் 5 கோடி வழக்கு இருக்குது சார். அதெல்லாம் விட்டுட்டு நான் இளையராஜாக்கு ராயல்ட்டி கிடைக்கிறதா வந்து முக்கியம் எங்களுக்கு? இல்லை உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து படம் எடுத்துகிட்டு நீங்கள் சிக்கல மாட்டோம் அதுவாக முக்கியம்? நீதிமன்ற பார்வைன்னு ஒன்று பாருங்கள். கண்டிப்பாக நீதிமன்றத்துக்கு ஒரு பார்வை இருக்குது. எவ்வளோ முக்கியமான வழக்கெல்லாம் இருக்குது சார். அப்போ அதெல்லாம் நடத்தாமல் உனக்கு முதல்ல இளையராஜாக்கு வந்து ராயல்ட்டி வாங்கி கொடுக்குறதா வந்து கோர்ட்டோட வந்து வேலை. அதுவும் நடக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கும். 5 பேரை வந்து 9 பேர் சிறையில் இருக்கிறாங்க. குற்றவாளியா நிரபராஜா தெரியாது. சாத்தானுக்குள்ள வழக்கில் குற்றவாளியா நிரபராஜா ஒருத்தர் இறந்து போயிட்டார். 9 பேர் இருக்கிறாங்க. தீர்ப்பு லேட் ஆகுது. கேட்க முடியுமா? சங்கராச்சாரியர் வழக்கு சங்கரராமன் ஒருத்தர் வந்து வெட்டி போட்டாங்க கோயில் வாசல்லையே. பெருமாளுக்கு முன்னாடி தான் நடக்குது, அந்த சன்னிதானத்தில் தான் நடக்குது. அந்த வழக்கு 9 வருஷம் நடந்துச்சு. நீங்கள் கேட்பீங்களா? நீங்கள் என்னங்க சங்கராச்சாரியர் வந்து வழக்குங்க, அவர் 9 வருஷம் நீங்கள் வந்து காக்க விட்றீங்க. சிறையில் வேறு அவர் இருந்துட்டு வந்திருக்கிறாரு. அவர் நிச்சயகண்டம் பூர்ணாயுசில் இருக்கிறாரு. மறுபடியும் மீண்டும் சிறையா இல்லை வெளியே இருக்கிறதான்னு சொல்லியிருக்காரு. சீக்கிரம் முடிங்கன்னு சொல்ல 9 வருஷம் நடந்தது சார் அந்த வழக்கு. சங்கராமன் கொலை வழக்கு. கேட்க முடியுமா நீங்கள்? நீதிமன்றத்தில் 5 கோடி வழக்கு இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்தா எடுத்தவங்க கவுத்தோன்னு சொல்லிட்டு உடனே நடந்துடாது. அப்போ அது மாதிரி இவருடைய வழக்கு இருக்குது. இதுக்கு சொல்கிறீங்க நீங்கள் பருத்தி வீரன் படம் வழக்குன்னு கேட்டால் இன்னும் நிலுவையில் இருக்குது. 17 வருஷம் ஆயிடுச்சு. அதை சொல்லுங்கள். இன்னும் சம்பளம் செட்டில் ஆகல. அதில் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் வயது மூப்பாயிடுச்சு. சின்ன பையன் ஆயிடுச்சு. அவனுக்கு வந்து இன்னைக்கு 20 வயசு ஆயிடுச்சு. 17 வருஷமாக இருக்குது வழக்கு. இன்னும் அந்த பருத்தி வீரன் படம் பிரச்சனை முடியல. இன்னும் அந்த ஞானவேல் ராஜாக்கும் அமீருக்கும் நடக்கிற அந்த வழக்கு. அதனால் நீதிமன்றத்தில் இது வந்து ப்ரியாரிட்டின்லாம் கிடையாது. வரிசையாக வரும்போது நடக்கும், அவ்வளோதான். நமக்கு தான் காத்திருக்கணும். நீதிமன்றம் சொன்னாலே நீங்கள் காத்திருக்க உங்களால் முடியலன்னு சொன்னால் நீங்கள் நீதிமன்றம் போகக்கூடாது. கண்டிப்பாக சார். இப்போ இந்த விஷயத்துக்கு இளையராஜாவோட நீங்கள் சமரசமாக போயிடுங்க, பிரச்சனையே இல்லை. அப்படி ஆகிடும். இதில் நியாயம் சரின்னு நம்ம சொல்ல முடியாது. 10 பேர் வந்து இளையராஜா கேட்கறது கரெக்டுன்றான், 10 பேர் தப்புன்றான். நம்மளால் என்ன செய்ய முடியும்? நீங்களும் நானும் என்ன செய்யணும்? இளையராஜா பிடிக்கலன்னா அவர் பாடல் ஒன்றா ஆஃப் பண்ணலாம். அதுவே நம்மளால முடியல. ஏன்னா உழைக்கும் வர்க்கத்தோட வலி நிவாரணி இளையராஜாவோட சாங் நம்ம கேட்குறாங்க, நானும் கேட்குறேன். 1000 பிரச்சனை இருந்தாலும் கூட இளையராஜா வந்து நமக்கு வெறுப்பு இருந்தால் கூட தனிப்பட்ட முறையில் இருக்குது. ஆனால் பாடல்கள் வந்து இன்றைக்கும் அவர் ஒழிக்காத பாடல்கள் கிடையாது. நீங்கள் எஃப்எம் எதை போட்டாலும் இளையராஜா பாட்டு இல்லாமல் கிடையாது. கண்டிப்பாக இன்னொரு 100 வருஷத்துக்கு இளையராஜா அசைக்க முடியாது. யாராவது வந்து இன்னும் கொஞ்சம் காலம் போக போக பழசாயிடுச்சுன்னா அப்போ என்ன சொல்லலாம்? பழைய பாடல் இன்னும் எம்எஸ்வி பாட்டே இன்னும் நம்ம வந்து விட முடியல. ஆனால் இன்னொரு 100-200 வருஷத்துக்கு இளையராஜா அசைக்க முடியாது. அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா அவர் ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்குது.
அடுத்து எவனும் வரவே இல்லைடா, எல்லாம் நம்ம பாட்டை காப்பி அடிச்சுருக்கிறானுங்க, அடுத்த மியூசிக் டேரக்டர் எவனுமே வரவே இல்லை. எவனுக்கு திறமை இல்லையா? ஆமாம், வந்தான் அப்படிதானே கேட்குறாரு. அப்படிதான் ஆயிடுச்சு. நான் தானே எல்லாரும் வந்து கேட்டால் வந்து இப்போ நம்ம ஏன் நம்ம ராயல்ட்டி கேட்கக்கூடாது? இதெல்லாம் ஒரு ஒரு என்ன சொன்ன பர்மனெண்ட்டாக சார். கோச்சடையான ஒரு படம், அதில் அனிமேஷனில் ரஜினி வந்து கொண்டு வந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அந்த கோச்சடையான்ற படம் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் மட்டும் கிளிக் ஆகிட்டு இருந்துச்சுங்களேன். எத்தனை படம் வந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அடுத்தடுத்து ரஜினிகாந்த் இறந்து போனாலும் 500 வருஷத்துக்கு அசைக்க முடியாது. அவர் பெரிய ஸ்டாராக இருப்பார், அனிமேஷன் ஸ்டார் அவர். இப்போ எப்படி சூப்பர்மேன் இதெல்லாம் ஸ்பைடர்மேன் வருது, அந்த மாதிரி ஆகிட்டு இருப்பார் ரஜினி. வேர்ல்டு ஃபுல்லாக பணம் வந்து படம் பிச்சுக்கிட்டு போகும் அனிமேஷனில். இன்னொரு 500 வருஷத்துக்கு வந்து ரஜினி வந்து உயிரோட இல்லைனாலும் கூட பார்த்தீங்கன்னா அவரை வச்சு பார்த்தீங்கன்னா டை அடிச்சுட்டே இருப்பானுங்க அனிமேஷனில் கிரியா. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அந்த ப்ராஜெக்டே ஃபெயிலியர் டோட்டலாக. இல்லைன்னா வந்து கொட்டோன்னு பணம் கொட்டியிருக்கோம் கண்டிப்பாக ரஜினிகாந்த் குடும்பத்தில். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து கேட்டால் இப்போ இளையராஜா கிட்டன்னு கேட்டால் எப்படி பார்த்தாலும் இன்னொரு 200-300 வருஷத்துக்கு எவனும் இந்த மாதிரி ஒரு சாங் எவனும் போட முடியாது. கேட்டவுடனே கேட்டுனே இருக்கிறான். அப்போ நம்ம ஏன் வந்து நம்ம ராயல்ட்டி கேட்கக்கூடாது? அப்படி தான் இதாகிடுச்சு. இங்கே வந்து ஒன்று தொழிலாக இருக்கணும் சார். இசை என்பது தொழில் இல்லை, கலைன்னு இருக்குது. சிக்கல் வருது அங்கே தான். ஆமாம், இது கலை. இது நீங்கள் தொழில் தான் சொல்ல. நான் ஒரு ப்ராடக்டை நான் தான் வந்து தயாரித்தேன், இது எனக்கு தான் வந்து ரைட்ஸ் இருக்குது அப்படின்னா, இல்லை இந்த ரைட்ஸை இன்னொருத்தர் வந்து பொருளை வாங்கிறாரு, அவருக்கு தான் ரைட்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இது வந்து கலையாக பார்க்கப்படுது. அதுதான் சில பேர் புரியாமல் பேசுகிறாங்க. என்னன்னு கேட்டால் இசை என்பது தொழில் அல்ல, அது கலை. அப்போ கலையாக பார்க்கும்போது தான் அங்கே சிக்கலாகுது. அப்போ நீதிமன்றம் தான் முடிவு பண்ணும். நம்ம நீங்களும் நானும் முடிவு பண்ண முடியாது, இதில் கமெண்ட் பண்ணுறவங்களும் முடிவு பண்ண முடியாது. கண்டிப்பாக சார். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றி சார். நன்றி சார்.